ஹாய் மக்களே, குட் மார்னிங். ஹேவ் அ கிரேட் டே. வாழ வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். எங்கள் அம்மா இது மாதிரி செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து திருச்செந்தூர்லேருந்து என்னோடய ரிலேட்டிவ் கொடுத்து விட்ருக்காங்க எங்கள் மாமாக்கிட்ட. இன்றைக்கி நேற்று எல்லாம் சாம்பாரில் போட்டுட்டேன் பாதி. இன்றைக்கி இருக்குது ஏற்கனவே பாருங்கள். இப்போ கையில் இவ்வளோ வச்சுருக்கேன். இது போக இங்கே வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் போட்டுருவேன். எப்படின்னு பாருங்கள். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுருவேன். அப்புறமா கடுகு வச்சது வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருவோம். நல்லா ஃப்ரையாக இருக்கணும். மசாலா பாருங்கள். ஒரு ஜாரில் ஒரு தேங்காய் பட்டை எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் ஜீரகம். முருங்கைக்காய் ஃபுல்லாக போட்டுடலாம். இது முருங்கைக்காய் போட்டாச்சு. நல்லா தெரியும் எண்ணெயை இது பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வளர்த்து ஃபுல் ஃப்ளேமில் இருங்க. இந்த மசாலையோட தேங்காய், ஜீரகம், தக்காளி, புளி போட்டுடலாம். முருங்கைக்காய்க்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு தேவையான உப்பு எல்லாம் அரைச்சாச்சு. மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிச்சு பாருங்கள். இந்த விழுதை போட்டுருவாங்க. முருங்கைக்காட்டில் எல்லா மசாலையும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். சிம்மில் வச்சிடலாம். தேங்காய், வெங்காயம், தக்காளி, புளி, ஜீரகம் எல்லாம் அரைச்சி சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்குறாங்க. தண்ணி ஊற்றிடலாம். எல்லா முருங்கைக்காவும் நல்லா மூழ்கிற மாதிரி நல்ல மசாலாவை ஊறிக்கிட்டு இருக்கு அடுப்பில். இதை அப்படி மூடி வச்சுட்டு இறக்கிட்டு காமிக்கிறேன். சூப்பரான முருங்கைக்காய் இடித்து போட்ட மசாலா, ஜீரகம், முருங்கைக்காய் சூப்பராக இருக்குங்க. ஆயிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜூஸ்லாம் இருக்குது. நம்ம அப்படி போட்டு பசங்க சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி இந்த சின்ன பசங்க அந்த மாதிரிலாம் டேஸ்ட்டு தெரியாது ரொம்ப. அதனால் ரசம் வச்சாச்சு. ஸோ நியூட்ரிஷியஸ். இது இன்னும் ஒரு பெரிய